நீ வளர்ந்துட்ட நந்தினி. ஒருவேளை எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சுன்னா நீயாவே தேடி போய் ஒரு பிரச்சனைய தோல்ல தூக்கி போட்டுக்குவ. என்ன திருப்பி சிரிக்கிற? நீங்க சொல்றது கரெக்ட் தான் போல இருக்கு. என்ன போல இருக்கு? அதெல்லாம் இல்ல, அதேதான். இந்த மாதிரி இந்த சின்ன வயசுலயே குடும்ப கஷ்டத்துக்காக வீட்டோட பொறுப்பு எடுக்கிற எல்லாரும் கஷ்டம்லாம் இருக்கும் நந்தினி. அவங்க ஏதாவது ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு யாரையோ எப்பவுமே காப்பாத்திட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம லைஃப் இவங்க சுத்தி இருக்கிறவங்களுக்காக வாழ்றதே இவங்க பர்பஸ் ஆஃப் லைஃப்னு நினைப்பாங்க. அவங்களுக்காக கடைசி வரைக்கும் அவங்க வாழ்றதே இல்லை. முன்ன மாதிரி நன்றி. என்னமோ பெரிய பெரிய விஷயம் தான் சொல்றீங்க சார். அதுதான் புரியுது. அப்பத்துல இருக்கா வெறும் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டானா? அழுக்கா கிடக்கு. ஏய் இதுவும் செத்துட்டு கொண்டா. இவ்வளவு சின்னதா இருக்கு. நந்தினி கூட இன்னும் கொஞ்சம் நேரத்துல நீங்க வந்துடுவா. நீங்க கூட இருந்தீங்கன்னா கடைக்கு போயிட்டு வரதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சேன். அப்புறம் இந்த வேலை யாரு பார்த்துட்டு நீ பாத்துக்கிட்டே இருந்துச்சு. நான் போய் சைன் வாங்கி அப்படியே ஆபீஸ்ல படிச்சுட்டு வந்துடுறேன். பூச்சி வந்து வீடியோ ஸ்மெல் வருது. ஸ்டாப் பண்ணிடுவா. வந்துட்டோமா?